பட்டினத்தார் அப்படின்னு ஒரு ஞானி இருந்தார். அவர் ஞானி ஆகிறதுக்கு முன்னாடி பேர் திருவெண்காடர். காவேரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய பணக்கார செட்டியார். கப்பலாக வியாபாரம், தங்கம், வைரம், முத்துன்னு அளவு கடந்த செல்வம். ஆனால் அவருக்கு ஒரு குறை. எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை. ரொம்ப நாள் கழித்து அவருடைய வேண்டுதலுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தைக்கு மருதவாணர் அப்படின்னு பேர் வச்சாங்க. குழந்தை வளர்ந்து பெரியவனாயாச்சு. ஒரு நாள் திருவெண்காடர் தன்னுடைய வியாபாரத்துக்காக கடல் கடந்து போயிட்டு திரும்ப வர்றார். அப்போ மருதவாணர் தன் அப்பா கையில் ஒரு சின்ன ஓலைச்சுவடியையும் ஒரு காதற்ற ஊசி, அதாவது நூல் கூட கோக்க முடியாத ஒரு ஊசி, இதுதான் அப்பா கிட்ட நீங்கள் கொண்டு போன பொருட்களுக்கு இதுதான் ஈடுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறான். இந்த திருவெண்காடருக்கு ஒன்றும் புரியல. கோபமாக அந்த ஓலைச்சுவடியை பிரித்து பார்க்குறார். அதில் ஒரே ஒரு வரி தான் எழுதியிருந்தது. அந்த வரி என்னன்னா, காதற்ற ஊசியும் வாராது காண் கடை வழிக்கே. இந்த அதாவது நூல் கோர்க்க முடியாத ஒரு சின்ன ஊசி கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முடித்து விட்டு போகிற பொழுது உங்கள் கூட வராது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இந்த ஒரு வரி திருவெண்காடரோட வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டது. இவ்வளவு நாளாக நான் எதை நோக்கி ஓடிட்டு இருந்தேன்? இந்த செல்வம், இந்த பொருள், இந்த உறவுகள் எதுவுமே என்னோடு கடைசி கணத்திலே கூட வரப்போறதில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானோதயம் அவருக்கு வந்தது. உடனே எல்லா செல்வத்தையும் துறந்து வீட்டை விட்டு வெளியே பட்டினத்தார் அப்படிங்கிற ஒரு ஞானியாக மாறுறார். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களுக்காக ஓடிட்டுருக்கோம். பெரிய வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், பெரிய பதவிக்கு போகணும், பகலிரவு பாராமல் நம்ம வேலை பார்த்து, இதெல்லாம் தப்பே கிடையாது, தப்புன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஓட்டத்தில் நம்ம எதை இழக்கிறோம், எதை உண்மையிலேயே முக்கியம்னு மறந்துடுறோமா? பட்டினத்தார் கதையில் வர்ற அந்த ஒரு வரி நமக்கு ஒரு பெரிய கேள்வியை கேட்குது இல்லையா? நாம் சேர்த்து வைக்கிற இந்த சொத்து, சுகம், பெருமைன்னு எதையுமே நாம் கூடவே கொண்டு போக முடியாது. ஒரு சின்ன ஊசி கூட வராதுன்னா வேற என்ன வரப்போகுது? இப்போ நமக்கு அப்போ என்ன முக்கியம்? நமக்கு நம்மளுடைய மன அமைதி, நிம்மதி, சந்தோஷம், அந்த நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற நல்லது, நம்மளுடைய அனுபவங்கள், நம்ம கற்றுக்கிட்ட ஞானம், இதெல்லாம் தான் நம்ம கூட வரும். நம்ம ஒரு வார்த்தை பேசினா அது 10 வருஷம் கழித்து, பல வருஷங்கள் கழிச்சா கூட ஒருத்தருடைய மனசில் நிற்கும் இல்லையா? நம்ம ஒருத்தருக்கு செஞ்ச உதவி என்னைக்கும் அவங்க மனசில் மறையாது. இதெல்லாம் தான் உண்மையான செல்வம். இப்போ இருக்கிற இந்த நொடியை நாம் வாழறோம், நம்ம வாழ்க்கையை எப்படி அர்த்தமுள்ளதாக மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எதிர்காலத்துக்காக திட்டமிடலாம், ஆனால் நிகழ்காலத்தை தொலைத்து விடக்கூடாது. நன்றி, வணக்கம்.